இன்றைக்கி நம்ம அக்கா தம்பி சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முசுமுசுக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தூதுவளையை வந்துட்டு கட் பண்ணிக்கணுங்க. அதனால் தூதுவளையை வந்துட்டு கட் பண்ண போகலாம். அதில் நிறைய முள் இருக்குங்க. அந்த முள் எல்லாத்தையும் நீக்கி கழுவி தான் யூஸ் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ முசுமுசு தலை வந்துட்டு வேலியில் தாங்க வளரும். நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு வேலி போட்டிருந்தோங்க. அந்த வேலியில் தான் இந்த முசுமுசு தலை வளர்ந்துட்டுருக்கு. இது வந்துட்டு எதுக்கு உபயோகம்னு பார்த்தீங்கன்னா, சளியை வந்துட்டு நீக்கும். நுரையில் இருக்க சளியை முக்கியமாக நீக்கும். அப்புறம் கான்ஷியஸை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பலப்படுத்தும். நரம்பு சக்தியை பலப்படுத்துங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கனால இதுக்கு முசுமுசு தலைன்னு பேர் வந்துச்சு. இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். முசுமுசு தலை, தூதுவளை தலை, பூண்டு, 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம், 6 வரமிளகா, கொஞ்சம் புளிங்க, தேங்காய், ஜீரக மிளகு. இப்போது தேங்காயை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்தி கொஞ்சம் ஒரு 20 பூண்டு தொளிச்சு வச்சுருக்கோம். அதை நாங்கள் வந்துட்டு இப்போ போட்டுட்டோம். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாங்க. ஜீரக மிளகு வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். அப்புறம் 6 மிளகா போட்டிருக்கேன், வர மிளகா. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ முசுமுசு தலையை போட்டுக்கலாம். தூதுவளை தலை போட்டுக்கிறேன். அது வந்துட்டு அதில் இருக்க முள்ளை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நான் சேர்த்திட்டேன். உப்பு போட்டு நல்லாவே வணக்கி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருவாங்க. அதில் இருக்க இரும்பு சத்து வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே போகணும் இல்லைங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு அரைக்கும் போதே போட்டுக்கிறோம். இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நான் வந்துட்டு புளி எடுத்து வச்சுருந்ததை நான் இப்போ போட்டுக்கிறேங்க. நல்லா வணங்கணுங்க. இப்போ துரி வச்சிருந்த தேங்காவை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் வந்துட்டு நம்ம இப்போ போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இப்போது ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளித்து வச்சுருக்கிறத வந்துட்டு நாங்கள் அந்த சட்னியில் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்மளோட சுவையான முசுமுசு தலை துவையல் ரெடி.